ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பலாப்பழம் சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பலாப்பழங்க. வாங்க நம்ம போய் செடியில் போய் பலாப்பழம் பறிச்சிட்டு வந்துடலாமா? பாருங்கள், இங்கே தான் செடி இருக்குது. பாருங்க, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பலாப்பழம். வந்ததுமே நான் கெஸ் பண்ணிட்டேன் அதுதான் பழம்னுட்டு. சரிங்களா, தட்டி பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது பழம், இது காய். அது பக்கத்தில் இது காய், அது பக்கத்தில் இருக்கிறது தான் பழம். இதுதாங்க பழம். அதை நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஆள் தான் உடச்சி எடுத்தாச்சு. ஒரு பிஞ்சு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க, பலாப்பழ பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா பிஞ்சிலே கொட்டெல்லாம் பெருசாகிட்டு இருந்துச்சு. அதனால் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பழகிறதுக்காக பிரியாணி செய்யவே முடியல. இன்னொரு டைம் போயிட்டு நம்ம உடச்சிட்டு வரலாம். அந்த ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கட் பண்ணால் அப்படியே ஒரே வெட்டு தாங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கணும். பலாப்பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிட்டு வெட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பிசு பிசுப்பெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இது வெட்டணுங்க, அடித்ததுங்க முடியாது. கத்திலாம் மட்டும் தான் முடியும். அப்புறம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து 2 பேரும் கட் பண்ணுறாங்க, பண்ண முடியல. அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் இது சுவாசனை அப்படியே கம்மன்னு வருதுங்க. இங்கேயும் பிள்ளை ஒரு பக்கம், நான் பிடிக்கிறாயா எனக்கு கொடுத்துருங்க முன்னாடி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கா. உடங்கிருச்சா? ரொம்ப கஷ்டங்க இது உடைக்கிறதுக்கு. பழம்னா நல்லா இருந்துச்சு. பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் பலாப்பழம் முழுசாக பார்க்குறது. ஏன்னா செடிக்கெலாம் அவளை கூப்பிட்டு போகிறது இல்லைங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பலா சொல்ல. இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, அவ்வளோதாங்க பலா சொல்ல. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.